கரத்தனை ஆணை முகத்தினை இந்திய இளம்பிலை போலிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றன. வணக்கம். இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, காரகோ பாவனாஸ்தி விதிகள் விதி விலக்குகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்குற பதிவு என்னன்னா, செவ்வாய் வந்து என்ன காரகராக வருவார்? சகோதர காரகராக வருவார். இந்த செவ்வாய் பகவான் வந்து சகோதர பாவங்கம் அப்படின்னு இருக்கிறது 3ஆம் இடம் 11ஆம் இடம், அதாவது 3ஆம் லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடம் வந்து இளைய சகோதர ஸ்தானமாகவும், லக்னத்துக்கு 11ஆம் இடம் வந்து மூத்த சகோதர ஸ்தானமாகவும் ஆகும் இல்லைங்களா. அந்த இடத்துல வந்து காரகர் போய் உட்காந்தா இது தாங்க காரகோ பாவனாஸ்தி ஆகும். இந்த காரகோ பாவனாஸ்தியில வந்து அது யோகமா பேசுறதுக்கும் தோஷமா பேசுறதுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தொடர்ச்சியா இப்ப பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பதிவு செவ்வாய் பத்தி பார்க்கலாம். இப்ப செவ்வாய் வந்து சகோதர காரகர் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க, மற்ற விஷயத்துக்கு நிறைய விஷயத்துல காரகரா வராது. அது என்னென்ன அப்படின்னா, 1-2 சில சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு வந்தேன். அதாவது என்னன்னா, செவ்வாய் வந்து சகோதர காரகர் அப்படிங்கிற அமைப்புல வர்றதும், அடுத்தது வந்து வீர தீர செயல்களுக்கெல்லாம் வந்து செவ்வாய் வந்து காரகரா வருவார். துணிச்சலா ஒருத்தர் வேலை செய்யறாரு தைரியமா அப்படிங்கிறவங்களாம், அதுக்கும் செவ்வாயே காரகரா வருவார். சரிங்களா. இப்ப போலீஸ் துறையில வேலை பார்க்கறாங்க அப்படின்னாலும் செவ்வாயே காரகரா வருவார். ராணுவத்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கனாலும் அது வந்து செவ்வாயே காரகரா வருவார். அடுத்தது மெடிக்கல் துறையில ஏதாவது படிப்பு எடுத்து படிக்கிறாங்க, அதாவது டாக்டர் படிக்கிறாங்க அல்லது நர்சிங் படிக்கிறாங்க, இந்த மாதிரி அமைப்புக்கு எல்லாமே வந்து செவ்வாய காரகரா வருவார். சரிங்களா. இதெல்லாம் சுபத்தன்மையா இருந்தா அவங்களுக்கு வந்து யோகமா செய்யுங்க. அது பாவத்தன்மையா இருந்தானா அவர் ஏற்கனவே ரத்தத்துக்கு காரகரா வர்றதுனால அவங்களுக்கு வந்து செவ்வாய் திசை நடந்தானா அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட தன்மையா இருந்துச்சுன்னா கீழே விழுந்து எந்திரிச்சு காயம் படுறது, எலும்பு முறியிறது, சர்ஜரி போறது, ஏதாவது பிரச்சனை சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கிறது, இது மாதிரிலாம் பாவத்தன்மையா வரும். ஆனா சுபத்தன்மையா வரணும் அப்படின்னா, இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும், படிப்பு விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரிங்க. அது செவ்வாய்க்கு சுபத்தன்மையா இருந்தா அவர் நல்ல பலன்களாவே கொடுப்பாரு. செவ்வாய் பூமிக்கு காரகர் அப்படிங்கறதுனால செவ்வாய் நல்லா வலுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்து பத்து கூட அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஜாதகருக்கு அந்த திசா காலங்களையோ அல்லது அவங்களுக்கு வழி வழியாக கூட சொத்துக்கள் வர்றதுக்கும் அதிகம், அதாவது அப்பா வழி சொத்து தாத்தா வழி சொத்து இப்படிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. நிறைய விஷயத்துக்கு அவர் செவ்வாய் வந்து காரகரா வருவாங்க. மெயினா உயிர்காரகர் உறவுக்காரகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவரு சகோதர காரகருங்க. இளைய சகோதரர் மூத்த சகோதரி அப்படி இருந்தாலும் அவர் தாங்க காரகரா வருவார். அந்த காரகர் வந்து அந்த ஸ்தானத்துல போய் உக்காந்தானா அதுதாங்க காரகோ பாவனாஸ்தி ஆகும் அப்படின்னு விதிங்க, ஜோதிட விதி. ஆனா அந்த காரகோ பாவனாஸ்தியில இருந்தாலும் அந்த தோஷமா பேசாம யோகமா பேசுற அமைப்பெல்லாம் நிறைய இருக்குங்க. மெயினா வந்து அந்த செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அது காரகோ பாவனாஸ்திக்கு வராது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சந்திரனுடைய பத்தியும் சூரியன் பத்தியும் நான் ஏற்கனவே பதிவுல போட்டுட்டே வந்திருக்கேன், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கேயும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அது பாதிப்பு கொடுக்காது, அதாவது அந்த உயிர்காரகத்துக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனா அந்த ஜாதகருக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆட்சியாகவோ உச்சமாகவோ அந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருந்தா அது காரகோ பாவனாஸ்தில வராது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அந்த லக்னத்துக்கு வந்து 6 லக்னத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 6 லக்னத்துக்கு வந்து அவர் வந்து எங்கெங்க இருப்பாருன்னா அவங்களுக்கு பாதகஸ்தானமாகவும் மாரகஸ்தானமாகவும் வருங்க. அந்த ஸ்தானத்துல அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து அந்த லக்னத்துக்கும் பகை கிரகமா ஏதாவது இருந்துட்டா அது பாதிப்பு தாங்க அந்த திசையில அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். சரிங்களா. அதையும் சேர்த்திலாம் நம்ம எடுத்து செக் பண்ணி நம்ம பிரிச்சு எடுத்து பார்க்கறதுனால செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களை விட நம்ம அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா. அது எப்படி அந்த மாதிரி அது எந்தெந்த லக்னம் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்துட்டு வரோம். சரிங்களா. அதே மாதிரி மற்ற லக்னத்துக்கும் அவர் எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அது யோகம் செய்யும் அப்படிங்கறதும் சேர்த்து பார்க்கலாம். அப்புறம் வந்து என்னுடைய அனுபவத்துல வந்து சில லக்னங்களுக்கு வந்து அவரு அந்த திசை நடந்து 3ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் இருந்து திசை நடந்து அவங்க கிட்ட என்னுடைய ஜாதகம் என்கிட்ட பார்க்க வர்றவங்க கிட்ட அந்த திசை நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த திசையை கடந்து வந்தவங்க கிட்ட நான் நேரடியா ரிப்போர்ட் கேட்டிருக்கேன்.
இந்த திசை நீங்க கடந்து வந்திருக்கீங்களே எந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்பு, அதாவது நல்ல பலன்கள் கொடுத்ததா தீய பலன்கள் கொடுத்ததா அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து நான் இதில் சொல்றேன். சரிங்களா? அது என்ன லக்னம், எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு. சரிங்களா? இப்போ வந்து செவ்வாய் காரகர் அவர் வந்து உபஜயஸ்தானமான 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், அங்க ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அது எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உதாரணத்திலே, அதாவது லக்னத்தையே போட்டு இந்த லக்னத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒன்னொன்னா போட்டு காட்டுறேன். சரிங்களா? வாங்க. இப்போ வந்து முதல் லக்னமாக மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம் வந்து செவ்வாய்க்கு உச்ச வீடா வரும். இந்த பாவம் வந்து இந்த லக்னத்துக்காரங்களுக்கு மூத்த சகோதர ஸ்தானம் ஆகும். இந்த மூத்த சகோதர ஸ்தானத்துல காரகரான செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் இது காரகோ பாவனாஸ்தி விதி. இதுக்கு விதி விலக்கு என்னன்னா, இவர் உச்சம் பெற்றிருக்காரு, அந்த காரகத்துக்கு பாதிப்பு கொடுக்காது, அது யோகமாக தான் பேசும். அந்த காரகருக்கு, அதாவது மூத்த சகோதரக்காரங்களுக்கு, இந்த மீன லக்னக்காரங்க இருக்காங்களா அவங்களுடைய மூத்த சகோதரங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது செவ்வாயுடைய திசை நடந்தா. ஆனா இந்த மீன லக்னத்துக்கு இது என்ன பாவமா வரும் அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லைங்களா? அதாவது மீன லக்னத்துக்கு வந்து 11ஆம் இடம் மாரகஸ்தானமா வரும் இல்லைங்களா? இங்க மாரகஸ்தானத்துல இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் தனஸ்தானாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பாக்யாதிபதியும் வருவார். அந்த செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த திசை நடந்தா அந்த ஜாதகருக்கு நேரடியா அது யோகமா பேசுமா தோஷமா பேசுமா அதுவும் சேர்த்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அதையும் சேர்த்தே நான் இப்ப சொல்றேன். இப்போ இந்த அமைப்புல ஆட்சியா, அதாவது உச்சமா இருந்தானா இந்த லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல அது காரகோ பாவனாஸ்தில வராது, அது யோகமா தான் பேசும். சரிங்களா? இங்க செவ்வாய் வந்து நின்ற சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். மெயினா எந்த ஒரு கிரகத்துக்கும் நம்ம பலன் எடுத்தாலும் அந்த ஸ்தானாதிபதி, அந்த ஒரு கிரகம் ஒரு திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த திசை உட்காந்து நடக்குது இல்லைங்களா, அந்த பாவத்து அதிபதி எப்படி இருக்காங்க, அடுத்தது அந்த கிரகம் வாங்கின சாரநாதன் எப்படி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோங்க. அவங்க நல்ல அமைப்புல இருந்தாதான் இந்த திசைநாதனும் இந்த திசை நடத்தக்கூடிய கிரகமும் நல்ல வலுவா தான் தரக்கூடிய நல்ல பலனா இருந்தாலும் சரிங்க, அல்லது தீய பலனா இருந்தாலும் சரிங்க, அது முழுமையா அது கொடுத்துட்டு தாங்க போகும். சரிங்களா? இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ செவ்வாய் இங்க உச்சம் பெற்றிருக்காரு, இது காரகோ பாவனா ஸ்தீப் கிடையாது. ஆனா இந்த திசை நடந்தா அந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்க தனஸ்தானாதிபதி 2ஆம் அதிபதி தனஸ்தானம். சரிங்களா? இந்த தனஸ்தானாதிபதி இங்க உச்சம் பெற்று 4ஆம் பார்வையை தனஸ்தானத்தையே பார்வை செய்யறதுனால இவங்களுக்கு குடும்பத்துல நல்ல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதாவது தன் வீட்டையே தானே பார்வை செய்யறதுனால இவங்களுக்கு குடும்பம் கௌரவமான குடும்பமாகவும் நல்ல ஊருக்குள்ள மதிக்கிற தன்மை கொண்ட குடும்பம், நல்ல பெரிய மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, தன் வீட்டை தானே பார்த்தா வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி நல்ல வளர்ச்சியாகவும் சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைஞ்சவரா ஜாதகர் இருப்பாங்க. ஏன்னா இந்த லக்னத்துக்கு இவர் யோகரும் ஆவார். சரிங்களா? பாக்யாதிபதியும் ஆவார். அப்படிங்கறதுனால இந்த மீன லக்னத்துக்கு யோகர் பாக்யாதிபதி அப்படிங்கறதுனால தனஸ்தானத்தையே தன் வீட்டை குடும்பஸ்தானத்தையே தானே பார்வை செய்யறதுனால இது யோகமா தாங்க பேசும் இந்த ஜாதகருக்கு. சரிங்களா? ஆனாலும் இது மாரகஸ்தானம் அப்படிங்கறதுனால இதுக்குண்டான பலன்களும் அந்த திசை முடிகிற கண்டிஷன்ல கண்டிப்பா அது கொடுத்துட்டு தாங்க போகும். இப்போ நடுத்தர வயசு உடையவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை மேற்கொண்டு பெருசா ஆகாது. அதாவது இப்ப மாரகஸ்தானம்னா என்னங்க, மாரகன்னா மரணத்துக்கு உண்டான பாதகம் நடக்கும், அதாவது அந்த மாதிரி பிரச்சனை வரும், உயிருக்கு ஆபத்தான பிரச்சனை எல்லாம் வரும். அதுதான் மாரகஸ்தானத்துல இருக்கிற கிரகம் தான் தரக்கூடிய அந்த திசையில தரக்கூடிய பலாபலன்கள். சரிங்களா? அந்த ஸ்தானாதிபதியும் சரிங்க, அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்களும் அது கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்படிங்கறதுனால கண்டிப்பா அதுக்குண்டான பலன்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த ஜாதகருக்கு. சரிங்களா? இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு அவர் யோகர் பாக்யாதிபதி அப்படிங்கறதுனால இந்த ஸ்தானம் வந்து லாபஸ்தானம் அப்படிங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு லாபம் தான் அதிகமா கொடுக்குமே தவிர நஷ்டம் அவ்வளவா கொடுக்காது. சரிங்களா? இங்க வந்து இந்த ஸ்தானாதிபதி சனி வந்து இப்படி ஆட்சி பெற்றிருந்தா முழுமையான பலன்களே அந்த செவ்வாய் நின்ற ஸ்தானாதிபதியான சனி பகவான்
11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அந்த ஸ்தானாதிபதியும் கூட இருந்து திசை நடந்தா அவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்குங்க. ஏன்னா கொஞ்சோண்டு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, இது யோகமா தான் பேசணும், தோஷமா பேசுறதுக்கு வாய்ப்பு குறைவு. சரிங்களா, இங்க ஒருவேளை 5ஆம் அதிபதியான சந்திரன் திருவோண நட்சத்திரம் இருக்குங்க, அந்த சாரை வாங்கிட்டாங்கன்னா இன்னும் அதிகமாகவே நல்ல பலன்களாகவே கொடுப்பாரு. சரிங்களா, சுயசாரமும் இங்கே இருக்கு, அவிட்ட நட்சத்திரம், இதெல்லாம் நல்ல யோக பலன்களை கொடுக்கும். சரிங்களா, இந்த லக்னத்துக்கு. அடுத்த லக்னமானது மகர லக்னம். இங்க மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதக ஸ்தானமா வருங்க. இது மூத்த சகோதர ஸ்தானம். இங்க இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அது காரகோ பாவனாஸ்தில வராது. சரிங்களா, இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு இது பாதக ஸ்தானமா வரும். சரிங்களா, சரம் லக்னம் இல்லைங்களா, அதனால பாதக ஸ்தானமாகவும் வர்றதுனால இது பாதிப்பு எந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படின்னா, இது லாபஸ்தானமும் எடுத்துக்கலாங்க, அவ்வளோவா பாதிப்பு கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இங்க இங்க செவ்வாய் என்னென்ன நட்சத்திரத்துல இருக்கும், இங்க குருவுடைய நட்சத்திரமான நட்சத்திரம் இருக்கும், சனியுடைய நட்சத்திரம் இருக்கும், புதனுடைய நட்சத்திரம் இருக்கும், 3 அதிபதிகள் நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா. இங்க சனியுடைய அனுச நட்சத்திரத்துல இங்க செவ்வாய் இருந்துட்டோம்னா, சனியுடைய நட்சத்திரத்துல லக்னாதிபதி 2ஆம் அதிபதியே ஆவார். அப்படிங்கறதுனால இங்க செவ்வாய் சனியுடைய அனுச நட்சத்திரத்துல இருந்துட்டானா இங்க லக்னாதிபதி சாரம் வாங்கி இருக்கிறதுனால சனி எப்படி இருக்காருன்னு பாத்துக்கங்க. அவங்க இங்க ஆட்சி உச்சமாகவோ இல்ல இந்த ஸ்தானத்தையே பார்வை செய்யற அமைப்பு, அவங்களுக்கு 3 பார்வை இருக்கு இல்லைங்களா, சிறப்பு பார்வையோட சனி பகவானுக்கு. அதுல ஏதாவது ஒரு பார்வை செவ்வாயை பார்த்துட்டாலும் இங்க அவரு யோகமா தான் பேசுவாரே தவிர பாதகத்தன்மை அவ்வளவா பேச மாட்டாரு. சரிங்களா, ஒருவேளை குருவுடைய சாரமா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துல செவ்வாய் இருந்துட்டா, அதாவது குருவின் சாரமான விசாக நட்சத்திரத்துல ஏதாவது குரு செவ்வாய் நின்றுட்டா அது கொஞ்சம் பாதகத்தன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அது என்ன காரணம்னா, இந்த மகர லக்னத்துக்கு 12-3 குடையவரா வருவார் குரு. சரிங்களா, அவருடைய சாரத்துல ஏதாவது செவ்வாய் நின்றுட்டா கண்டிப்பா பாதகமும் சேர்ந்தே செய்வாரே தவிர, அதாவது லாபஸ்தானத்தையும் வலுவா செய்வாரு, அடுத்தது பாதகமும் சேர்த்தே செய்வார். சரிங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்குவார், இல்ல எங்கேயாவது பணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதாவது எங்கேயாவது கடன் வாங்குறது இல்ல கடன் கொடுக்கறது. ஏன் தனக்காரனுடைய சாரம் வாங்கியிருக்காரு இல்லைங்களா, அவர் விரையாதிபதியாகவும் வர்றதுனால இங்க பாதக ஸ்தானமாகவும் இந்த பாவகம் ஆவறதுனால அவங்களுக்கு அதுல ஏதாவது போய் பிரச்சனையில போய் மாற்றத்துக்கும் வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா, ஆனா புதனுடைய நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம் வாங்கிட்டானா அவ்வளவா உங்களுக்கு பாதகம் நடக்காது. ஜாதகருக்கு முடிஞ்ச வரைக்கும் லாபமே நடக்கும், லாபத்தன்மையே இருக்கும். புதன் பார்வையோ புதனுடைய சாரத்திலையோ இல்லது சனியுடைய சாரத்திலையோ அல்லது சனி பார்வை அல்லது சுக்கரனுடைய பார்வை, ஏன்னா சுக்கரன் 5ஆம் அதிபதியா வர்றதுனால அவருடைய பார்வை ஏதாவது இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு இந்த இடத்த ஜாதகருக்கு நேரடியா அந்த திசை நடந்துச்சுன்னா அது லாபமா பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. ஆனா காரகோ பாவனாஸ்தின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மூத்த சகோதரர்கள் ஒற்றுமை இருக்குங்க. சரிங்களா, அதுல ஒன்றும் பிரச்சனை வராது. இருந்தாலும் குருவுடைய சாரம் வாங்கிட்டானா மூத்த சகோதரர் அப்படிங்கிற ஒரு வரிசையில அந்த திசை நடந்துச்சுன்னா ஒருவேளை 2 பேரும் பங்காளியா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அண்ணன் தம்பியா இருக்காம பங்காளியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அது பாதகமா வருது இல்லைங்களா அப்படிங்கறதுனால. மற்ற நட்சத்திரம் 2 நட்சத்திரத்துல இருந்தா அது யோகமா பேசுமே, இல்லைன்னா குருவுடைய நட்சத்திரம் இருந்தா அது பாதகமா பேசும். சரிங்களா, இது பிரிச்சு பார்த்துட்டா போதுங்க. இங்க செவ்வாய் வக்கரமாகி இருந்தாலும் ஓரளவு சுமாரான பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க, இங்க பாதகஸ்தானமா மாரகஸ்தானமா வர்றதுனால அங்க சாரநாதனை மெயினா நம்ம செக் பண்ணியே ஆகணுங்க. அந்த லக்னத்துக்கு சுபர்களுடைய சாரம் வாங்கிட்டா முடிஞ்ச வரைக்கும் அந்த பாவத்துக்கு உண்டான பலன்கள் முழுமையா செய்யுங்க, யோகமா செய்யும். அடுத்தது அந்த லக்னத்துக்கு பாதகத்தன்மையும் மாரகத்தன்மையும் குறைஞ்சிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்த லக்னமானது
விருச்சக லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடம் செவ்வாய் வந்து இளைய சகோதர ஸ்தானம், அதாவது 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானமாகும். இங்க வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறுவார். இந்த லக்னத்துக்கு வந்து இவர் லக்னாதிபதியும் ஆவறதுனால அவரே 6ஆம் அதிபதியும் ஆவார். அப்படிங்கறதுனால இவர் உச்சம் பெறுவது நல்லதா? ஏன்னா 6ஆம் அதிபதி வந்து ஜாதகருக்கு வந்து உச்சம் பெற்று இருந்தா அது அவங்களுக்கு எதிரிகள் வலு ஜாஸ்தியாகி அவங்க திசையில அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காதா? அது வேற அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து மாரகஸ்தானமாகவும் வேற ஸ்திரலக்னம் இல்லைங்களா, மாரகஸ்தானமாகவும் வேற இருக்கே, ஏதாவது பாதிப்பு கொடுக்குங்களா அப்படின்னா அப்படி அந்த அளவு வராதுங்க. என்ன காரணம் அப்படின்னா இவரே லக்னாதிபதியும் ஆகிறதுனால லக்னாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது ஜாதகருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு அதிகமாக வராது. சரிங்களா? அங்கே சனி பகவான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து அவ்வளோவா பாதிப்பு கொடுக்காது. முடிஞ்ச வரைக்கும் அது சமாளிச்சுட்டு வருவாரே தவிர அவ்வளோவா நேரடியாக பாதிப்பு அவங்களுக்கு வராது. அந்த காரகருக்கு உண்டான பலன்களும் நல்ல பலன்களாகவே இருக்கும். அண்ணன் தம்பி இவர் இளைய சகோதர ஸ்தானம் 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அண்ணன் தம்பியும் நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. சரிங்களா? இதுவும் பாதிப்பு கொடுக்காத தன்மையே. ஒருவேளை இந்த இடத்துல வக்கரம் ஆயிட்டா கண்டிப்பாக இங்கேயும் அண்ணன் தம்பியாக இருக்க மாட்டாங்க, பங்காளிகளாக இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா உச்சம் பெற்று இருந்து வக்கரம் ஆயிட்டா அது அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருமே தவிர 6ஆம் இடத்து பலன் கொடுக்காது. அதாவது எதிரிகள் மூலியமா பிரச்சனை வராது, தம்பியே எதிரியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த லக்னமானது கும்ப லக்னம். இப்ப கும்ப லக்னத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து ஒரு 3ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். ஆட்சி பெறும் அமைப்பு இதுவும் காரகோ பாவனாசத்துல வராது. அந்த ஜாதகருடைய உடன்பிறப்புகள் எந்த தேசம் நடந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? இது வந்து காரகோ பாவனாஸ்தி விதியில இருந்தாலும் விதி விலக்காயிடுது. ஆனா அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும், நேரடியா அந்த ஜாதகர் நம்ம மெயினா எடுத்து பார்த்துட்டு வரோம். ஏன்னா இந்த திசை நடந்தா அவருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கிறதுனால இங்க வந்து இந்த லக்னத்துக்கு ஸ்திரலக்னத்துக்கு 3ஆம் இடம் மாரகஸ்தானமா வர்றதுனால இந்த திசை நடந்தா அவங்களுக்கு மாரகம் ஏதாவது நடந்துருமா? அதாவது ஒரு 20-25 வயசு ஒரு சின்ன வயசு பையனுக்கு வந்து இந்த மாதிரி செவ்வாய் வந்து உட்காந்து ஆட்சியா உட்காந்து திசை நடந்தா அவங்களுக்கு இளைய சகோதரருக்கு நல்ல வளர்ச்சி, அவங்க உண்டான வளர்ச்சி வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஆனா ஜாதகருக்கு எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது மாரகஸ்தானம், மாரகம் உண்டான கண்டம் ஏதாவது வந்துருமா, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமானா அது உடனே வயசை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மெயினா மூணு இடத்த நம்ம செக் பண்ணுவோம். என்னென்ன, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அஷ்டமாதிபதி அதாவது 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அந்த ஆயுள் ஸ்தானம் அஷ்டமாதிபதி எப்படி இருக்காங்க, ஆயுள் காரகனான சனி எப்படி இருக்காங்க, இது எல்லாமே பாதிக்கப்பட்டு இருந்தாதாங்க இங்க வயசு சின்ன வயசா இருந்தாலும் அந்த தேசம் மாரகஸ்தானத்துல வலுவா உட்காந்து தேசம் நடந்தா அது பாதிப்பு கொடுக்க அமைப்பு உண்டு. சரிங்களா? அதே சின்ன வயசுல இந்த மாதிரி லக்னாதிபதி எப்படின்னா இப்போ சனி இங்க வந்து ஆட்சியாகவோ லக்னாதிபதி அல்லது 12ஆம் இடத்துல ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் சனி இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பு வராதுங்க. சரிங்களா? அந்த மாரகஸ்தானத்துல உட்காந்து வலுவா உட்காந்து திசை நடக்குது, அதில் வந்து ஜாதகருக்கு ஏதாவது உயிர்கண்டம் பாதிப்பு ஏதாவது கொடுத்துருமா, ஏதாவது கை கீழே விழுந்து எந்திரிச்சு கை கால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளோ சொல்றாங்க இல்லைங்களா, இது மாதிரி இந்த திசையில பாதிப்பு கொடுத்துருமா. ஏன்னா இளைய சகோதரருக்கு ஆட்சியா இருக்கிறதுனால பாதிப்பு வராது, அது யோகமாக தான் பேசும். ஆனால் ஜாதகருக்கு ஏதாவது வந்துருமான்னு சேர்த்து பார்க்கறதுனால தான் நான் இப்போ இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி லக்னாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டானா இவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? அதுவும் யோகமா தான் உங்களுக்கு பேசும். ஏன்னா லக்னாதிபதியை இங்க லக்னத்துல உட்காந்துட்டா 3ஆம் பார்வையா அங்க பாத்துடுவாரு 3ஆம் இடத்தை, இங்க உட்காந்துட்டானா உச்சம் பெற்றும் செவ்வாய் பார்த்துடுவாரு. அப்படிங்கறதுனால இந்த 2 அமைப்புமே இங்க தோஷமா பேசாம அவங்களுக்கு யோகமா தான் பேசும். லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தா அவங்களுக்கு ஆயுள் தோஷம் வராது, அதுக்குண்டான நல்ல பலன்கள் தான் அவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அப்புறம் அஷ்டமாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கணும். இது 2 இருந்தாலும் போதுங்க, 8ஆம் அதிபதி வரைக்கும் போய் பார்க்க வேண்டியதில்லை. சரி, இங்க லக்னாதிபதி நல்ல அமைப்புல இருந்துட்டாலே அவ்வளவா பிரச்சனை வராதுங்க. சரிங்களா? ஏன்னா 8க்கு 8ஆம் இடம் தான் லக்னத்துக்கு 3ஆம் இடம், அவரே வலுத்து இருக்காரு இல்லைங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை வராது.
நம்ம நிறைய ஆட்சி உச்சமாக இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை வராதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜாதகருக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சேர்த்து நம்ம இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ அடுத்தது வந்து கன்னியா லக்னம். இந்த லக்னத்தை பற்றி தான் மெயினாக பேச வேண்டியதாக இருக்குது. 2 லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 3ஆம் இடம் வந்து இளைய சகோதர ஸ்தானம். இங்க வந்து இவர் ஆட்சியா இருக்காரு. எங்க காரகோ பாவனாஸ்தி விதி விலக்காயிடுது. இது ஜாதகருடைய உடன்பிறப்புக்கு இப்படி அமைப்புல இருந்தாலும் அது அவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த லக்னக்காரர் இருக்காங்க இல்லையா, கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு இவங்களுக்கு இந்த செவ்வாய் என்னமா வருவாரு, இந்த புதனுக்கு இவர் பகை கிரகமா வருவார். சரிங்களா, அடுத்தது இவரே அஷ்டமாதிபதியா, அதாவது 8ஆம் அதிபதியா எண்ணி காட்டுறேன், 7 8. சரிங்களா, 8ஆம் அதிபதியா வருவார். அவரு 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். இவர் திசை நடந்தா கண்டிப்பா ஜாதகருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்க. சரிங்களா, பாதிப்பு கொடுக்காம இருக்காது. சரிங்களா, அப்போ லக்னாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாத்துங்க. அவங்க உச்சமா இருந்தா அல்லது இந்த மாதிரி ஆட்சியாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல அது பாதிப்பு கொடுக்காது. இங்க செவ்வாய் தசை நடந்தாலும் அவர் உயிர்காரகரான ஒரு தம்பிக்கு எந்த பிரச்சனை வரணும்னாலும் இந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நம்ம எடுத்து செக் பண்ணோம்னா உடனே லக்னத்தை போய் பாத்துறோங்க, லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு. இங்க லக்னாதிபதி போய் மட்டும் வீச்சமா இருந்துட்டாங்கன்னா இங்க இந்த மாதிரி ஆட்சியாகவும் இல்லை உச்சமாகவும் இல்லை, இங்க போய் நீச்சமாயிட்டாங்க. இங்க 8ஆம் அதிபதியே 8க்கு 8ஆம் இடத்துல உட்காந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்காரு அப்படிங்கன்னா இங்க லக்னாதிபதி மட்டும் இந்த மாதிரி நீச்சமா போயிருந்தானா கண்டிப்பா அந்த டைம்ல அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த ஜாதகருக்கு கூட பிறந்தவங்க மூலயமா இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு மற்ற விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப இங்க இருந்து 7ஆம் இடம் பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு, நீச்சம் பெற்றிருக்காரு. மனைவி மூலியமா பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருக்காம இருக்காது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் அதிபதியா வேற வராது. சரிங்களா, மனைவி வழி மூலியமா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா, அதுவே அந்த இடத்துல குரு பார்த்துட்டாலும் அந்த ஸ்தானத்தை பார்த்துட்டாலும் கூட இருந்தாலும் அது பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர மேலுமையா பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர அது ஏன்னா அந்த குரு வந்து அந்த லக்னத்துக்கு பாதுகாதிபதியாகவும் வேற வந்துடுறாரு இல்லைங்களா, அப்படிங்கறதுனால அது பிரச்சனை தான் கொடுக்கும். ஏன்னா இங்க சனியோ சுக்கிரனோ சம்பந்தப்பட்டுட்டா அங்க சுக்கிரன் கூட இருந்துட்டானா கொஞ்சம் பாதிப்பு குறையும். சுக்கிரன் உச்சம் பெறுவார் இல்லைங்களா, இந்த இடத்துல சுக்கிரன் வந்து இந்த இடத்துல உச்சம் பெறுவார். அப்படிங்கறதுனால இந்த மாதிரி அமைப்புல இருந்தானா அந்த திசையில ஓரளவு கட்டுப்படுத்துவார். சரிங்களா, உச்சம் பெற்று லக்னாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் நேர் 7ஆம் பார்வையா லக்னத்தை பார்வை செய்யறதுனால இங்க புதன் லக்னாதிபதி வந்து நீச்ச பங்க ராஜயோக அமைப்புல போயிடுறாரு. அப்படிங்கறதுனால இது அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா, இங்க காரகோ பாவனாஸ்தி இது வந்து விதியில விதி விலக்கும் ஆயிடுது இங்க ஆட்சி பெற்று செவ்வாய் இருப்பதால. என்ன அண்ணன் தம்பிங்க வந்து ஓரளவு ஒத்துமையா இருக்கிறது கொஞ்சம் குறைவாதாங்க இருக்கும். சரிங்களா, இந்த லக்னத்துக்கு இவர் பகை கிரகமா வர்றதுனால செவ்வாயுடைய திசை நடந்தானா கண்டிப்பா அவங்க வந்து தம்பி வந்து அவங்க அண்ணனோட பிரியமா இருக்குவாங்களாங்கிறது சந்தேகம் தாங்க. 2 பேருமே ஒத்துமை குறைபாடு அதிகமா இருக்கும் அந்த செவ்வாய் திசை நடந்தா. சரிங்களா, ஆனா உயிர்காரகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, அது ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா, அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுவார். இது 11ஆம் இடம் இந்த லக்னத்துக்கு மூத்த சகோதர ஸ்தானம் ஆகும். அப்படிங்கறதுனால இங்க காரகோ பாவனாஸ்தி விதியில வராக விதி விலக்காயிடும். சரிங்களா, இங்க உயிர்காரகத்தை அவங்களுடைய அண்ணாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் கொடுக்காது. சரிங்களா, ஆனா அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னா இந்த இந்த ஸ்தானம் வந்து இவங்களுக்கு உபய லக்னம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு 11ஆம் இடம் மாரகஸ்தானமா வரும் இல்லைங்களா. அப்படிங்கறதுனால
இது இந்த ஜாதகருக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்குமான்னு சேர்த்தே நம்ம பார்க்க வேண்டியது இல்லை இல்லைங்களா. அப்படிங்கறதுனால இவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இது மாரக வயசு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப வயசுனா ஒரு 60க்கு மேல இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. ஏதாவது அவங்களுக்கு மாரகம் தன்மை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. அதே வயசு கம்மியா இருந்தா, நான் ஏற்கனவே கும்ப லக்னத்துக்கு நான் போட்டு சொன்னேன் இல்லைங்களா, ஆயுள் ஸ்தானத்தையும் சேர்த்து செக் பண்ணணும் அப்படின்னு. அதையும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆயுள் ஸ்தானம்லாம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி சனி பகவான், ஆயுள்காரன் சனி பகவான்லாம் எப்படி இருக்காங்கன்னு அதையும் சேர்த்து செக் பண்ணிடுங்க. சரிங்களா. இல்லைன்னா பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. இங்க லக்னாதிபதி நல்லா இருந்தானா அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா. இங்க காரகோ பாவனாஸ்தியில இருந்து வீதி விலக்கு ஆயிடும். சரிங்களா. அவ்வளவா என்ன கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு இருந்தானா, அவங்க நல்லா வசதி வாய்ப்பா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா இவங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்காதுங்க. சரிங்களா. இவங்க தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குமே தவிர அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அந்த அளவுக்கு தாங்க இருக்கும். சரிங்களா. இது வந்து காரகோ பாவனாஸ்திலிருந்து விதி விலக்கு ஆயிடும். ஆனா ஜாதகருக்கு வந்து எந்த மாதிரி அமைப்புன்னு பாத்துங்க, இது மாரகஸ்தானமாவும் இருக்கு. அடுத்தது என்னுடைய அனுபவத்துல நான் ஒரு 2 லக்னத்தை பத்தி நான் ஆய்வு எடுத்திருக்கேன். சரிங்களா. மீதனம் கன்னியா லக்னத்துக்கு நான் ஆய்வு எடுத்திருக்கேன். அது எப்படின்னா, அந்த லக்னத்துக்கு அவங்களுக்கு திசை நடந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா. அவங்களுக்கு சின்ன வயசுலேயே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து எனக்கு கிட்ட ராகு திசை பத்தி கேட்டு வந்திருக்காங்க. அதாவது ராகு திசை கடந்து முடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. அடுத்தது குரு திசை வர அமைப்பு. ஒருத்தர் குரு திசையே நடந்துட்டு இருக்கு. வேற பிரச்சனை கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய திசை நடந்து முடிஞ்சு அவங்களுடைய எந்த மாதிரி அந்த திசை நடந்தது, அவங்க அந்த அதோடைய தன்மையை பத்தி நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அதாவது என்னன்னா, இவங்க ஒரு மிதன லக்னக்காரங்களுக்கு 3ஆம் இடத்திலேயே செவ்வாய் காரகர் வந்து உட்காந்து அவங்களுக்கு திசை நடந்து முடிஞ்ச காலகட்டம் என்ன நடந்தது அப்படின்னா, அங்க அவங்களுக்கு சந்திரனோட சந்திரமங்கல யோக அமைப்புல இருக்கு. இந்த மாதிரி சந்திரமங்கல யோக அமைப்புல செவ்வாய் உட்காந்து அவங்களுக்கு திசை நடந்து முடிஞ்ச காலகட்டம் அப்படிங்கிறதா. அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, கூட பிறந்தவங்க கிட்ட அந்த காலகட்டத்துல அதுக்கு முந்தின திசையான சந்திரனுடைய திசை லாஸ்ட் புத்தி, சூரியனுடைய புத்தியிலேயே அவங்களுக்கு குடும்பத்துல கூட பிறந்தவங்க கிட்ட பெரிய சண்டை பிரச்சனையாகி விரோதம் ஆயிடுச்சு. போக்குவரத்து இல்லை. என்னுடைய மூத்த சகோதர அண்ணனும் இளைய சகோதரர்களுக்கு கூட பிரச்சனையாகி நான் அவங்க கூட போக்குவரத்து இல்லாம விரோதம் ஆயிடுச்சு. என்னுடைய கூட பிறந்தவங்க வீட்டுக்கே நான் போறதில்லை. ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அது சொத்து பிரச்சனை மாதிரி ஏதோ பிரச்சனை மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த காலகட்டம் முடிகிற வரைக்குமே அவங்க கூட பிறந்தவங்க கிட்ட விலகி இருந்திருக்காங்க. அதுக்கு குரு பார்வை கூட அவங்களுக்கு இருந்தது. இங்க மாரகஸ்தானத்துல இருந்து உட்காந்து குரு 1, 2, 3, 4, 5ஆம் பார்வையா அந்த சகோதர ஸ்தானத்தை பார்த்து அந்த அமைப்புல அவங்களுக்கு விதி அவங்கள வந்து பிரிச்சு வச்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ராகு திசையில தான் திருப்பி நம்ம குடும்பம் வந்து சேர்ந்தோம். இப்ப நாங்க ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிட்டு வந்தாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன்னா, பரவாயில்லைங்க, விதிதான் உங்களை பிரிச்சு வச்சிருக்கு. இந்த அமைப்புல உங்களுக்கு செவ்வாய் காரக ஸ்தானத்துல உட்காந்து அந்த காரக பாவனாஸ்தில இருந்து திசை நடந்து முடிச்சிருக்கு. அவர் குடும்பாதிபதியோட சேர்ந்து இருக்காரு. இங்க இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதியான குரு மாரகஸ்தானத்துல இருந்து உட்காந்து பாக்குறாரு. அப்படிங்கறதுனால நீங்க விரோதம், அதாவது போக்குவரத்தும் இல்லாம பிரச்சனை ஆனது அந்த கடவுளே உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் நீங்க போக்குவரத்து இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் சேர்த்து பிரச்சனை கொடுத்துருக்கும். ஏதாவது உயிர் ஆபத்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்திருக்கும். விதி அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. உங்களுக்கு அந்த டைம்ல விரோதம் ஆனது நல்லதுதான், விடுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசி அனுப்பினேன். இப்ப வந்து அவங்க குடும்பத்திலோட சேர்ந்துட்டாங்கன்னா ஒத்துமையா இருக்காங்களாம். சரிங்களா. ராகு திசையில. சரிங்களா. இப்போ இங்க பாருங்க, விதி என்னன்னா அந்த ஸ்தானத்துல இருந்து பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னா அந்த திசை வர்றதுக்கு முந்துல் திசையானது லாஸ்ட் புத்தியே அவங்களுக்கு தானாவே பிரிச்சு வச்சிருக்கு. அவங்க அதுல இருந்து நான் என்ன எடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இங்க பாதகாதிபதியாக குரு இருந்தாலும் அந்த குரு அந்த 3ஆம் இடத்தை பார்வை சேர அமைப்பு அவரே 11ஆம் அறிவை மூத்த சகோதர காரகரமும் அந்த செவ்வாய் வர்றதுனால
விதி பார்த்தீங்களா, அந்த திசை வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு குரு பார்வை அந்த சுபத்தன்மை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மேற்கொண்டு பிரச்சனை அதிகமாக கொடுக்காம அவங்கள பிரித்து வச்சு அந்த திசை முடிகிற வரைக்குமே அவங்களுக்குள்ள போக்குவரத்து இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துருக்காங்க. இதுதாங்க விதிங்கிறது. அந்த குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் அந்த குருவுடைய பார்வை அவங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கே தவிர தீமைய பலன் கொடுக்கல. சரிங்களா? அதே போல இந்த ஜாதகம் வந்து நான் இன்னொரு டைம் முழுசாவே போட்டு காட்டுறேன். இது வந்து அந்த பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறதுனால இந்த அமைப்புல தான் இருந்தது அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். சரிங்களா? இங்க வந்து இவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னா சுக்கரனுடைய சாரம் தான் செவ்வாய் வாங்கியிருக்காரு, பஞ்சமாதிபதி சாரம். அதனால பாதிப்பு கொடுக்காம அது வந்து சந்திர மங்கள யோக அமைப்புல இருக்கிறதுனால குருவுடைய பாதகாதிபதிய பார்வை வாங்கியும் அது சுபத்தன்மையானதுனால அது அது முந்தல் திசையா அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து பிரிச்சு வச்சு அவங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்த லக்னமானது இப்போ நான் ஏற்கனவே கன்னியா லக்னத்தை பற்றி போட்டுட்டேன். இருந்தாலும் இவங்களுக்கு வந்து இந்த திசை நடந்து முடிஞ்சு அது அது என்ன பலன் கொடுத்தது அப்படின்னு நான் தெரிஞ்சிட்ட விஷயம். இங்க வந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். இது வந்து இந்த லக்னக்காரர் அது வந்து பெண் ஜாதகம், இது ஆண் ஜாதகம். சரிங்களா? இந்த ஆண் ஜாதகத்துக்கு வந்து கன்னியா லக்னமா அவங்க இருந்து 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாய், அவரே 3ஆம் அதிபதியும் ஆவார். இவங்களுக்கு வந்து திசை நடந்து முடிஞ்சு இப்போ வந்து அவங்களுக்கு குரு திசை போயிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்தானாதிபதி உச்சம். சரிங்களா? இந்த ஸ்தானாதிபதி உச்சம். இவர் சனியுடைய சாரம் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இங்க சனி 12ஆம் இடத்துல, அதை விட்டுருவோம். இவர் இங்க சனியுடைய சாரம் பஞ்சமாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. இவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த செவ்வாயுடைய திசையில ஜாதகருக்கு நேரடியாக பாதிச்சுங்க. அதாவது எப்படின்னா இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அந்த 7 வருஷ காலத்திலையும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் அம்மம் போட்டுச்சாமா, அப்புறமேல வைத்திய செலவு வந்துக்கிட்டே இருந்துச்சு, வண்டியிலேருந்து கீழே விழுறது, ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துகிட்டே இருக்கிறது, அப்புறமே கடன் பிரச்சனை, இந்த மாதிரி குடும்பத்தில் கஷ்டம், இந்த மாதிரி நிறையா, ஏன்னா 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால. சரிங்களா? அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கஷ்டம், வறுமையில் இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொன்னாங்க. இது மாதிரி பிரச்சனை தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டே இருந்ததுக்கு வரன் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. திருமணம் தடை மட்டும் தான் கொடுத்துருக்கு, உயிர் ஆபத்து கொடுக்கல. என்ன காரணம்? அந்த ஸ்தானாதிபதி உச்சமாயிட்டாரு. இங்கே செவ்வாய் நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறதுனால அந்த ஜாதகருக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுத்துச்சே தவிர அவங்க மூத்த சகோதரர் அவருடைய அக்காவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம இருந்திருக்கு. சரிங்களா? அந்த தேசம் முடியும். அந்த திசை முடிஞ்சு அடுத்த வர்ற ராகு திசையில அடுத்தது நல்ல பலன்கள்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு. சரிங்களா? ஆனால் அந்த செவ்வாய் திசையில அந்த ஜாதகருக்கு மட்டுமே தான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருந்திருக்கு. சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு இந்த திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா குரு திசை இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த ஸ்தானத்துல போய் அந்த 3ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போய் காரகர் போய் உட்கார்ந்துருந்தனால என்ன மாதிரி என்னன்னா அவங்க சகோதரர் மூத்த அக்காவும் இளைய சகோதரர் தம்பியும் ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வளர்ச்சி இல்லைங்க. இவங்களை விட அவங்க கீழே தான் இருக்காங்க, இந்த ஜாதகரை விட கீழே தான் இருக்காங்க. இவங்க கொடுத்து தான் அவங்க வந்து இருக்கிற மாதிரி. அவங்களுடைய அக்கா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த இடத்துலையும் அவ்வளோவா வசதி இல்லை. இவர் ஜாதகர் தான் வந்து அந்த அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைகள் படிப்பு செலவுலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு அந்த ஜாதகர். அதே மாதிரி அவங்க தம்பியும் அந்த நிலைமையில தான் இருக்காரு. இவர் தான் அந்த தம்பி குடும்பத்தையும் சேர்த்து பார்த்துக்கிறாரு. சரிங்களா? ஆனால் ஜாதகருக்கு இப்போ குருதேச ஓரளவு நல்ல அமைப்பாக போயிட்டு இருக்கு. சரிங்களா? அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வேற கணக்கில் 10ஆம் இடத்துல வக்கரமாகி குரு வந்து நல்ல யோக அமைப்பில் அவங்களுக்கு திசை போயிட்டு இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த இடத்துல காரகர் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்க உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா இந்த அமைப்பில் தான் இருக்காங்க. இந்த ஜாதகர் தான் அவரை பார்த்துக்கிற அமைப்பில் இருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த திசை வந்து இந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் இருங்க எடுத்துறேன். இது வந்து நான் பார்த்த ஜாதகம். இன்னும் 2-3 ஜாதகம் இருக்குங்க. அது வரும் காலங்களில் இதை பற்றி நான் வந்து போடுறேன். ஒன்றுன்னா போடும்போது நான் போடுறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு 2 லக்னத்துக்கு உதாரணத்துக்கு போட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுனால போட்டேன். சரிங்களா? இதுதாங்க. இப்போ மற்ற லக்னத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா மற்ற லக்னம் 6 லக்னம் இருக்குங்களா? அந்த லக்னத்துக்கு எப்படின்னா நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்.
அந்த லக்னத்திற்கு வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு யோகரான லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவர்களுடைய சம்பந்தம் ஏதாவது அந்த 3ஆம் இடத்துக்கோ 11ஆம் இடத்துக்கோ சம்பந்தப்பட்டுட்டானா அதுவும் காரக பாவனாஸ்தில வராது, யோகமா தான் பேசும். சரிங்களா? ஒருவேளை அங்க பார்வை அவங்களுக்கு இல்லைன்னா குரு சுபர் இல்லைங்களா, பொது சுபர், அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, அவருடைய பார்வை 11ஆம் இடத்துக்கோ இருக்கிற செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி விதியில இருக்கு இல்லைங்களா, அந்த செவ்வாய்க்கு 11ஆம் இடத்துக்கோ அல்லது 3ஆம் இடத்துக்கோ அந்த குருவின் பார்வை இருந்துட்டாலும் அவங்களுக்கும் காரகோ பாவனாஸ்தி விதியில வராம அதுவும் ஓரளவு மத்தியமையான பலன்கள் கொடுத்துரும், காரகோ பாவனாஸ்தில வராம. சரிங்களா? இல்லைன்னா லக்னத்துக்கு வந்து சம்பந்தம் சுபர்கள் சம்பந்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த லக்னத்துக்கு வந்து அந்த ஸ்தானாதி நின்று இருக்காங்கல்ல 11ஆம் அதிபதியே, அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அல்லது அந்த 3ஆம் அதிபதி போய் காரகர் போய் உட்காந்துருக்காருங்களா, 3ஆம் அதிபதியிலே சகோதர ஸ்தானம், 11ஆம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதிகளே ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டாலும் அதுவும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? லக்ன சுபர் சம்மந்தப்படல, பொது சுபர் சம்மந்தப்படல, இல்லை தனித்த புதனும் சம்மந்தப்படல, தனித்த சுக்கரனும் அந்த இடத்துல, இதெல்லாம் சுபர்களா வரும் இல்லைங்களா, அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்தானாதிபதிகள் நல்லா ஆட்சி உச்சமாக இருந்தாலும் பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? காரகோ பாவனாஸ்தில வராம வீதியிலேருந்து வீதி விலக்காயிடும். சரிங்களா? இப்படிதாங்க ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணிட்டே வந்தானா அது எந்த மாதிரி அமைப்புல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஆட்சியாக உச்சமாக இருந்தா அந்த ஸ்தானம் வந்து மாரக ஸ்தானமாகவோ பாதக ஸ்தானமாகவோ அந்த ஜாதகருக்கு வந்துட்டா அந்த திசை நடந்தாலும் சரிங்க, அல்ல அந்த திசையே நடக்கலனாலும் சரிங்க, அது அந்த வந்து அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கும். ஏன்னா அந்த திசை நடக்கலை அப்படின்னாலும் அந்த சாரம் வாங்கின மற்ற கிரகங்கள் திசை நடக்கும் இல்லைங்களா. இப்ப மாரகஸ்தானத்துல இருக்கு ஒரு கிரகம், இப்ப மாரகஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்ப இந்த கும்பலக்னத்தையே எடுத்துக்கலாம். 3ஆம் இடம் மாரகஸ்தானமா வரும். இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து திசையே நடக்கல, அது காரக பாவனஸ்தில இருந்தும் பிரச்சனை கொடுக்கல அப்படின்னு இருந்தாலும் அந்த சாரம் வாங்கின மற்ற கிரகங்கள் ஏதாவது திசை நடந்தாலும் இங்க செவ்வாயுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் சாரம் வாங்கி திசை நடந்தா இங்க சாரநாதன் மூலியமா ஒரு செவ்வாய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். அது மாதிரியும் பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அந்த திசை வரலான்னு நம்ம பயப்படாம இருந்தாலும் அந்த சாரம் வாங்கின திசை நடந்தாலும் பாதிப்பு கொடுக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்தே நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காரகர் வந்து அந்த காரக ஸ்தானத்திலே இருந்தாலும் அவர் ஆட்சி உச்சமாக இருந்தால் தோஷத்திலிருந்து விதியிலிருந்து விதி விலக்காயிடும். அந்த லக்னத்துக்கு சுப கிரகங்கள் சம்பந்தப்பட்டுட்டாலும் குரு பார்வை சம்பந்தப்பட்டுட்டாலும் விதியிலிருந்து விதி விலக்காயிடும். சரிங்களா? இல்லைன்னா அவங்களுக்கு அந்த திசையை வரல, அந்த சாரம் வாங்கின கிரகங்களும் திசை வரலன்னா அந்த இடத்தையே நம்ம மறந்துடலாம், எந்த பிரச்சனையும் வராது. சரிங்களா? இதுதாங்க காரகோ பாவனாஸ்தி விதியிலிருந்து விதி விலக்குகள் இந்த மாதிரி பிரிச்சு பார்க்கணும். சரிங்களா? இன்றைக்கு நாம பார்த்தது செவ்வாயுடைய காரகத்தன்மை, அதாவது அவர் காரகர் செவ்வாய் வந்து சகோதர காரகர், 3ஆம் இடம் இளைய சகோதரம், 11ஆம் இடம் மூத்த சகோதரம், இங்க உட்காந்தா அது எந்த மாதிரி யோகம் செய்யும் தோஷம் செய்யும் அப்படிங்கிற கொஞ்சம் பிரிச்சு நாம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அடுத்த பதிவியான குரு பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ செவ்வாய் பத்தி பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.